பஹு அப்படின்னா தெரியுது. பஹுன்னா நிறைய. ஸோ அப்போ பன்மை. एकवचन शब्द को बहुवचन बनाने के लिए शब्द के लिंग का ज्ञान होना अति आवश्यक है. அதான் ஏகவச்சன் சிங்குலர் அதாவது ஒருமையான அந்த வார்த்தைகளை பன்மையாக மாற்றுவதற்கு ஷப்துக்கே லிங்குக்கா ஞான் ஒரு வார்த்தைகளினுடைய லிங்குன்னா நம்மளுக்கு தெரியும். ஆண் பாலா பெண் பால் பால் எந்த பால்னு சொல்லுவோம் இல்லையா? ஆண் பாலா பெண் பாலான்னு நமக்கு தெரியும். ஹிந்தியில எல்லா வார்த்தைகளுக்குமே வந்து உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களுக்குமே வந்து ஆண்பால் பெண்பால் அப்படின்ற வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த விஷயம் வந்து தெரிந்து வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏகவச்சன் से बहुवचन बनाने के कुछ नियम नीचे दिए जाते हैं. அதான் ஒருமையிலிருந்து பகுவச்சன் பன்மையாக மாற்றுவதற்கு குச்சி நியம் ஒரு சில ரூல்ஸ் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இது வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து இது நல்லா படிச்சு புரிஞ்சு படிங்க.